ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நேசிப்பவர் என்னை நேசிப்பவரை போன்று, ஃபாத்திமாவின் மீது கோபம் கொள்பவர் என்னின் மீது கோபம் கொள்பவரை போன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே சமயம் இதே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வைத்து இந்த முழு சமுதாயத்திற்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். ஒருவேளை முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளுடைய கையை நான் வெட்டியிருப்பேன் என்று ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்த நபர் திருடிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கற்றுத்தந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்மள எத்தனை பேருக்கு செய்ததுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு முழுமையாக தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் என்பதை தாண்டி அவர்களுடைய அறிவு என்ன, அவர்களுடைய வளர்ப்பு என்ன, அவர்களுடைய ஒழுக்கம் என்ன, அவர்களுடைய வாழ்க்கை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பங்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக என்று துஆ செய்து ஆரம்பம் செய்கின்றேன். نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الأعلى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صلوات சொல்லுங்க. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. வல்லோனை போற்றி வான்மறை பெற்ற வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத் சொன்னவனாக அன்னாரின் துஆ பரக்கத்தினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய அருளையும் ரஹ்மத்தையும் என்றென்றும் நிலவச் செய்வானாக என்று துஆ செய்து இக்காணொலியில் இருக்கக்கூடிய இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களுக்கும் சலாத்தை கூறி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைக்கு சையதத்துனா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையை பல கோணங்களிலே பார்க்க இருக்கின்றோம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிறப்பு முதல் அவர்களுடைய மறைவு வரை ஏறத்தாழ ஒரு 29 ஆண்டுகள், வெறும் 29 ஆண்டுகள் தான் இந்த துனியாவிலே வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை கற்றுத்தரும் பாடமோ சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். வாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பிறப்பிலிருந்து துவங்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பிறக்கிறாங்க. பெருமானாருடைய 35 வயதிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பிறக்கின்றார்கள். இதே ஆண்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா காஃபிர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஹஜருல் அஸ்வத் கல்லுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமூகமாக தீர்த்து வைத்தார்களே, அதே ஆண்டில்தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறக்கின்றார்கள். இங்கே ஒரு செய்தி, அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் படைத்தது போன்று ஒரே மண்ணிலிருந்து அன்னை ஃபாத்திமாவை படைக்கவில்லை. சொர்க்கத்திலிருந்து பிரத்யேகமாக மண் கொண்டு வரப்பட்டு அதிலிருந்து படைத்தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது? அவர்களுடைய குழந்தை பருவம் சுப்ஹானல்லாஹ், வீரமும் ஒழுக்கமும் அறிவும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தில் இறங்கியதற்கு பிறகு அபூ ஜஹல் போன்ற காஃபிர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்நேரமும் ஏசி கொண்டிருந்தார்கள், திட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு வாட்டி வழியிலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது, உன்னுடைய தந்தை தானே இந்த இஸ்லாத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாரு என்று சொல்லி கோபமாக ரசூல் மீது உள்ள கோபத்தை சின்னஞ்சிறுமியாக இருக்கக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மீது காட்டி கன்னத்திலே ஓங்கி அறைந்து விடுகிறான். அழுது கொண்டே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானிடத்திலே வந்து, நம்முடைய அம்மு சிறிய தந்தை என்னை அடித்து விட்டார்கள் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக யாரையும் பழிவாங்கியதில்லை அல்லவா? அதனால் அபூ சுஃபியான் அவரும் உனது சிறிய தந்தை தானே, அவரிடத்திலே போய் சொல் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். அழுது கொண்டே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அபூ சுஃபியான் அவர்களிடத்திலே போய் சொன்ன பொழுது, அபூ சுஃபியான்
அவரும் இஸ்லாத்துக்கு அந்த நேரத்தில் எதிரியாகத்தான் இருந்தார். ஆனாலும் கொஞ்சம் உள்ளத்தில் ஈரத்தோடு இருந்தவர் குழந்தையை வாரி அணைத்து தூக்கி கொண்டு அபூஜஹலை பார்த்து, நீ முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கின்றாய் என்று சொன்னால் இந்த சிறு பிள்ளை என்ன செய்தது என்று அபூஜஹலை கண்டித்து சிறுமி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார், நீ பதிலுக்கு ஓங்கி அடிமா. கொஞ்சம் கூட தயங்காமல் சிறுபிள்ளையாக இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அபூஜஹலை ஓங்கி அறைந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வீரம் அவர்களுக்கு. கடுமையான ஒரு கஷ்டத்தை சிறு வயதில் அவர்கள் சந்தித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் சமயத்திலே பல நாளாக ஒரு திட்டம் போடுறாங்க. காஃபிர்கள் அபூஜஹல், உத்துபா, ஷெய்பா, வலீத் இப்னு முகைரா போன்ற இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரிகள் இப்படி ஒரு திட்டத்தை தீட்டுகின்றார்கள். இந்த முகம்மது ஏதோ ஒரு தொழுகிறார். அவர் தொழுகும் பொழுது, சஜிதா செய்யும் பொழுது, குனியும் பொழுது அவரின் மீது ஒட்டகத்தினுடைய குடல் கழிவை நாம் போட வேண்டும். அப்படி போடும் பொழுது அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து நாம் சிரித்து கைத்தட்டி ரசிக்க வேண்டும் என்று சொல்ல, ஒரு மல்ஊன், சபிக்கப்பட்ட ஒரு கயவன், நான் இதற்கு தயார் என்று சொல்லி ஒரு வீட்டுக்கு சென்று ஒட்டகம் குட்டியிடும் சமயத்திலே அதன் குடலில் இருந்து வரக்கூடிய அத்துணை கழிவுகளையும் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்யும் பொழுது பெருமானாருடைய முதுகிலே போட்டு விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. காரணம், எழுந்திருத்தால் அந்த நஜீஸ் முழுவதுமாக பெருமானாருடைய உடம்பு முழுக்க ஆகிவிடும். என்ன செய்வது என்று தெரியாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாலே இருக்கிறாங்க. அங்கே பெருமானாருக்கு உதவ யாரும் இல்லை. வயதான பலகீனமான சஹாபாக்கள் ஒரு சில பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் ஓடோடி சென்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே இந்த தகவலை சொன்ன பொழுது தந்தைக்காக வேகமாக விரைந்து ஓடி வந்து சிறுமி ஃபாத்திமா அவர்கள் பெருமானார் மீது இருந்த அந்த அசுத்தங்களை எல்லாம் நீக்கிவிட்டு அந்த கயவர்களை பார்த்து வீரமங்கை அவர்கள் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஏன் என் தந்தையை இப்படி செய்கின்றீர்கள்? ஏன் என் தந்தையை இப்படி செய்கின்றீர்கள்? அவர்கள் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தார்கள்? உங்களுக்கு என்ன தொந்தரவு கொடுத்தார்கள் என்று ஒரு 7 வயது சிறுமி அங்கே சிரித்து கொண்டிருந்த அத்துணை காஃபிர்களை பார்த்து சத்தமிட்டு கேட்ட பொழுது அவர்கள் வாயடைத்து போனார்கள் என்று வரலாறு நமக்கு கூறுகின்றது. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வீரம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்மிலே இந்த வீரம் எங்கே போனது? எந்த அளவுக்குன்னா, வீரமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூட நம்ம பயன்படுத்தி வச்சுருவோம். நைட்டில் வெளியே போகாத, பூச்சாண்டி வந்துடும், பாய் வந்துடும் என்று பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே கோலையாக வளர்க்கக்கூடிய சமூகமாக நாம் இருக்கின்றோம். ஆனால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 7 வயதில் அப்படிப்பட்ட வீரமங்கையாக பெருமானார் அவர்களை வளர்த்தெடுத்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக அவர்களுடைய ஒழுக்கம், சுப்ஹானல்லாஹ், சிறுமியாக இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் பார்வையற்ற சஹாபி வந்து சந்திக்கின்றார்கள். அந்த சஹாபி வந்தவுடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடோடி சென்று விடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஏனம்மா ஓடி சென்றாய்? இல்லை, ஒரு அந்நிய ஆண் வந்தார்கள் அல்லவா, அதனால் தான் நான் ஓடி சென்றேன் என்று கூறுகின்றார்கள். அம்மா, அவருக்கு கண்ணு தெரியாது என்று பெருமானார் சொல்கின்றார்கள். சிறுமி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், கண்ணு தெரியவில்லை என்றால் என்ன? என் வாடை அவருக்கு செல்லுமே, பெண்ணினுடைய வாடையை கூட அந்நிய ஆண் உணரக்கூடாது என்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிறுமியாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க சீமாட்டியாக இருந்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய சமூகம் இந்த ஒழுக்கத்தில் எப்படி இருக்கின்றது? நாம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கின்றோம்? நாமும் சரி, நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்திலும் சரி மிகவும் பின்தங்கி இருக்கின்றோம். இதெல்லாம் அவர்களுடைய ஒழுக்கம் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணிக்கக்கூடிய தாயாக திகழ்ந்தார்கள். 6 வயதிலே அன்னையை இழந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாமுமாக இருந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு எல்லாமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைக்கக்கூடியவர்களாக சிறு வயதிலிருந்தே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாலிப பருவத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம், இல்லத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தது கிடையாது. அப்படி வெளியே வந்தாலும் அன்னை ஃபாத்திமா தான் வெளியே வருகின்றார்கள் என்று அங்கே ஊரில் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது. காரணம், அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்திலே அவர்கள் தான் ஒரு வாலிப பெண் என்கின்றதை இந்த உலகத்துக்கு ஒருபோதும் காட்டியது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாம் எங்கே? நம் சமூகம் எப்படிப்பட்ட ஒரு
வழிகேட்டிலே இந்த விஷயத்தில் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அடுத்தபடியாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணம். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. நாம் கடந்த வீடியோவிலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்திருந்தோம். எப்படி பெருமானாருக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் நடந்த திருமணம் ஒரு அற்புத நிகழ்வோ அது மாதிரி தான் இதுவும். அன்பிற்குரியவர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த வரலாறுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்றேன். நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாம் இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணத்தில் இருக்கிறோம். எப்படிப்பட்ட நிகழ்வு அது! சுப்ஹானல்லாஹ். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வயது ஒரு 21 வயது ஆகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பெண் கேட்டு வராத சஹாபாக்கள் கிடையாது. யார் அவங்க? சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சுவனத்தின் பெண்களின் தலைவி. அவர்களை மணமுடிக்க யாருக்குத்தான் ஆசை இருக்காது? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. நாயகமே சொல்லுங்க, அல்லாஹு தாலா எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டான். ஆமாம், தெரியும் தானே. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, உங்கள் மக ஃபாத்திமாவை எனக்கு மனம் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நிறைவாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள். பெருமானார் ஒன்றுமே சொல்லவில்லை. அவர்கள் சென்று விடுகின்றார்கள். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வலது கரம், பெருமானாருக்கு எல்லாமுமா இருந்த சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்து கேட்குறாங்க, நாயகமே, என் மக ஆயிஷாவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்கள் மக ஃபாத்திமாவை எனக்கு முடிச்சு கொடுங்க என்று கேட்கின்றார்கள். சரியாக இருக்கும் அல்லவா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலே சொல்லலை. பெருமானார் அமைதியாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணத்தை புரிந்து கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போயிடுறாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய 10 வயது சின்னவர்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, எனக்கு நீண்ட நாள் ஆசை நாயகமே, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீண்ட நாள் ஆசை, உங்கள் மக ஃபாத்திமாவை மனம் முடிச்சுக்கிட்டா இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி நான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக ஆகிவிடுவேன் என்று சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவே இல்லையே. பெருமானார் வஹியை எதிர்பார்க்கின்றார்கள் என்று எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க. இப்போது இங்கே தான் நம்ம சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய என்ட்ரி. அங்கே அவங்க வயசில் வாலிப பசங்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இவங்களை ஏவி விடுறாங்க. என்ன, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, ஊரில் இருக்க எல்லாரும் போய் பொண்ணு கேட்குறாங்க, உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, நீங்களும் போய் கேளுங்க. சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் முன்னாடி வாயை திறக்க மாட்டாங்க. அவர்களை வளர்த்தெடுத்தவர்கள் அல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது பெருமானாருக்கு முன்னாடி பேசவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பணிவு, கண்ணியம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவங்க போய் இதை பற்றி பேசுகிறது? கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது பிடிச்சி தள்ளி விடுறாங்க. நேராக போய் அத்தஹியாத்தில் உட்காடுறாங்க. பெருமானார் முன்னாடி தயங்கி பேசுகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க, வாங்க அலி, மாலக்க, உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன தேவை என்று பெருமானார் கேட்கின்றார்கள். சொல்ல முடியாமல் மெண்டு முழுங்குறாங்க. கடைசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஃபாத்திமா விஷயமாக என்று சொல்லும் பொழுது, ஃபாத்திமாவை நான் மணமுடிக்க ஆசைப்படுகின்றேன் என்று அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லவ் வ ஸஹ்லா என்று சொன்னார்கள். அஹ்லவ் வ ஸஹ்லா என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே திரும்பி வர்றாங்க. வந்தவுடனே சகோதரர்கள் அவங்களுடைய நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலை, அஹ்லவ் வ ஸஹ்லா என்று சொன்னார்கள். அஹ்ல் என்று சொன்னாலே நீ தகுதியாகிவிட்டாய், சஹுல் என்று சொன்னால் நீதான் இந்த திருமணத்திற்கு மிகவும் தகுதி என்று அஹ்லவ் வ ஸஹ்லா என்று நம் இந்த உலகத்திற்கு வெல்கம் இன்னைக்கு நம்ம போடுறோம். அஹ்லவ் வ ஸஹ்லா என்று வெல்கம் நம்ம போடுறோம் இல்லையா? இந்த உம்மத்திற்கு இந்த அஹ்லவ் வ ஸஹ்லா என்கின்ற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா மூலமாகத்தான் நமக்கு கொடுத்தாங்க. இப்படியாக திருமணம் முடிவாகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மகளிடத்தில் கேட்காமல் முடிவெடுத்து விடுவார்களா? அன்னை ஃபாத்திமாவிடத்திலே போய் கேட்கின்றார்கள், அம்மா ஃபாத்திமா, அலியை திருமணம் முடிக்க உங்களுக்கு சம்மதமா என்று கேட்கின்றார்கள். அதே சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலி ரொம்ப ஏழை, அலியை திருமணம் முடித்து கொண்டால் நிறைய நீ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், பரவாயில்லையா என்று கேட்கின்றார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்கின்றார்கள். முதலில் ஈமானை ஏற்றவர் அல்லவா?
அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பிறகு ஈமானை ஏற்றவர்கள் இஸ்லாத்தில் முந்திய ஒரு நபரை நான் தேர்ந்தெடுக்கின்றேன் என்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்த பிறகு இருவருக்கும் திருமணம் நடக்கின்றது. சுபஹான் அல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! திருமண நாள் முதல் நாளிலே இரவிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹை பார்த்து கேட்கின்றார்கள், அம்மா ஃபாத்திமா. அலி ரலியல்லாஹு அன்ஹு தன் மனைவியை பார்த்து கேட்கின்றார்கள், அல்லாஹு தஆலா உன்னை எனக்கு கொடுத்திருக்கின்றானேம்மா, இதற்காக நான் 2 ரக்காத் தொழுது விட்டு வரட்டுமா? இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ் உங்களை எனக்கு கொடுத்தானே, அதற்கு நன்றி கடனாக நான் 2 ரக்காத் தொழுது விட்டு வரணுமா என்று சொல்லி தொழுகின்றார்கள். 1 ரக்காத் தொழுகிறாங்க, சுபுஹ் ஆயிடுச்சு. 1 ரக்காத் தொழுது முடிப்பதற்குள் விடிந்து விட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், ஏன் இந்த இரவை எங்களுக்கு நீ சுருக்கி விட்டாய், இரவை ஏன் சுருக்கி விட்டாய் என்று கேட்கின்றார்கள். என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! இன்னைக்கு நம் சமூகத்துடைய திருமணத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா? கல்யாணம் மண்டபத்தில் இருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் மாப்பிள்ளைக்கு ஒரு சிந்தனை, பொண்ணுக்கு ஒரு சிந்தனை. ஆக அன்பிற்குரியவர்களே, இப்படியாக திருமணம் வாழ்க்கை தொடங்குகின்றது. அல்லாஹு தாலா 1.5 ஆண்டுகளிலே முதல் முத்தாய் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொடுக்கின்றான். அதைத் தொடர்ந்து 1 வருடத்திற்கு பிறகு சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் தருகின்றான். பிறகு முஹ்சின் ரலியல்லாஹு அன்ஹு, இறுதியாக உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா 4 பிள்ளைகளை அல்லாஹு தாலா தருகின்றான். இதில் முஹ்சின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு வயதிலேயே வஃபாத் ஆகிவிடுகின்றார்கள். அண்ணனும் தம்பியுமாய் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா வளர்ந்து வருகின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு பிள்ளை வளர்ப்பு! எப்படிப்பட்ட ஒரு பிள்ளை வளர்ப்பு! சுபஹான் அல்லாஹ். ஒரு தடவை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சிறு வயதில் இருக்கும் பொழுது 2 பேருக்கு ஒரு சின்ன சண்டை. குழந்தைகன்னு சொன்னால் சண்டை வரும் இல்லையா? அப்படி சண்டை வரும் பொழுது நம்மள மாதிரி பிடிச்சி 2 பேரையும் ஏன்டா சண்டை போடுறான்னு சொல்லி பிடிச்சி மொத்தலை, திட்டலை. 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகுறாங்க. தன்னுடைய தாய் அழுவதை பார்த்து 2 பிள்ளைகளும் கேட்குறாங்க, அம்மா ஏனம்மா அழுகின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா உங்களது தாயை பார்த்து, நீ எல்லாம் உன் சொர்க்கத்து தலைவியா, உன்னுடைய பிள்ளைகள் இப்படி சண்டை போட்டுக் கொள்கின்றாரே என்று கேட்டால் நான் என்ன சொல்வது என்று தேம்பி அழுது சொன்ன பொழுது 2 சிறுவர்களும் அன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சபதம் எடுக்கின்றார்கள். இனிமேல் மௌத்து வரை, வஃபாத்து வரை நாங்கள் சண்டையிட மாட்டோம் என்று தாயிடத்திலே வாக்குறுதி கொடுத்தார்கள். சண்டை போடவே இல்லையே, வஃபாத்து வரைக்கும் அதற்கு பிறகு வரவில்லையே. எப்படிப்பட்ட ஒரு பிள்ளை வளர்ப்பு! ஹலால் ஹராமை முழுவதுமாக சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள். ஹலால் ஹராமை 3 நாளாக சாப்பிடலை. 3 நாளாக ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா வீட்டில், ஃபாத்திமா வீட்டில் யாரும் சாப்பிடலை. விஷயத்தை கேள்விப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வருகின்றார்கள். வந்தால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும் பொழுது வீட்டில் இல்லை, வெளியில் போயிருக்காங்க. அழுது கொண்டே வெளியே போனாங்க என்று பெருமானாரிடத்தில் சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடிக்கொண்டே வருகின்றார்கள். வழியில் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையனை பார்க்கின்றார்கள். இங்கே ஹசன் ஹுசைன் என்று கேட்கும் பொழுது, இப்பொழுதுதான் நாயகமே நான் அவர்களை பார்த்தேன், அழுது கொண்டே செல்கின்றார்கள். நான் கேட்டேன், ஏன் இப்படி அழுகின்றீர்கள் என்று. சாப்பிட்டு 3 நாட்களாக என்று சொன்னார்கள். எனக்கே மனசு கேட்கல. உடனடியாக நான் பாலை கலந்து தம்பி ஹுசைன் இடத்திலே கொடுத்தேன். அண்ணன் ஹசன் தடுத்து விட்டு கேட்டார், இந்த பால் கறப்பதற்கு உன் எஜமான் உனக்கு அனுமதி கொடுத்தானா? உன் எஜமான் உனக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றாரா என்று கேட்டார்கள். நான் இல்லை என்று சொன்னேன். உனக்கே ஹலால் இல்லை என்று சொன்னால் இதை நாங்கள் எப்படி பருகுவது என்று திருப்பி கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே ஓடினார்கள், தேடினார்கள். இறுதியாக ஒரு பேரித்தமல தோட்டத்திற்கு அடியிலே இருவரும் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து எழுப்பி கேட்கின்றார்கள், இங்கே இவ்வளவு பேரித்த பழம் இருக்கின்றதே, பசியோடு இருக்கின்றீர்களே, எடுத்து சாப்பிட்டு இருக்கலாமே என்று பெருமானார் கேட்கும் பொழுது, அன்பிற்குரியவர்களே பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட வார்த்தை அது. சொல்கின்றார்கள், பாப்பா இது சதக்காவுடைய பேரித்த பழமாச்சே, இது சதக்காவுடைய பேரித்த பழமாச்சே, அஹ்லே பைத் ரசூல்மார்களுடைய குடும்பத்தினர்கள் நாம் இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லும் பொழுது வாரி அணைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி அணைத்து கொண்டு இல்லத்திற்கு வந்து சையதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், ஹுஸ்தி யா ஃபாத்திமா,
பிள்ளை வளர்ப்பதில் ஜெயித்து விட்டாயம்மா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. யோசித்து பார்க்கணும், 3 நாட்களாக சாப்பிடவில்லை. சிறுவர்கள் பசியினால் அழுகின்றார்கள், பசியுடைய வேதனையினால் அழுகின்றார்கள். அப்பொழுது கூட ஹலாலை பேணி ஹராமை தவிர்த்து அந்த சிறு வயதிலேயே தம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுத்தார்கள் என்று சொன்னால், நாம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளை வளர்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, தொடர்ந்து பல விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்கின்றது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் ஒரு முறை வராங்க. பெருமானாரிடத்திலே திருமணத்துக்கு பிறகு வந்து சந்திக்கின்றார்கள். சந்திக்கும்போது அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, நாயகமே, என்னையும் நீங்கள் தான் வளர்த்தீர்கள், ஃபாத்திமாவையும் நீங்கள் தான் வளர்த்தீர்கள், எங்கள் இருவரில் யாரை நீங்கள் நேசிக்கின்றீர்கள்? மன் அஹப்ப மின்னா இலைக்க, எங்கள் இருவரில் உங்களுக்கு யார் மிகவும் பிரியம் என்று கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலை பாருங்க. நாமளாக இருந்தால் என்ன சொல்லிடுவோம்? கண்ணை மூடிட்டு பதிலை சொல்லுவோம். இதில் என்ன கேள்வி மாப்பிள்ள, என்னுடைய மக தானே எனக்கு, மகளுக்கு அப்புறம் தானே எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். பெருமானாருடைய வார்த்தையை கவனிங்க மூமின்களே. பெருமானார் சொல்கின்றார்கள், இன்னி உஹிப்பு ஃபாத்திமத்த மின்க, உங்களை விட நான் ஃபாத்திமாவை அதிகம் நேசிக்கின்றேன். அந்தல் ஆசு மின்ஹா, ஆனால் கண்ணியம் என்று வருகின்ற பொழுது உங்களுக்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். என் மகளை விட உங்களுக்குத்தான் நான் கண்ணியம் கொடுப்பேன். நீங்கள் மருமகன் அல்லையா? பிரியம் என்பது அல்லாஹு தாலா எனக்கு இயற்கையாக ஏற்படுத்தியது, என் மகள் என்பதினால் வந்தது. ஆனால் கண்ணியம் என்பது மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுப்பது. அது கண்ணியம் என்று வந்துவிட்டால், ஒரு பிரச்சனை என்று உங்கள் இருவருக்கு மத்தியில் வந்துவிட்டால், என் பிள்ளை என்று என் மகளுக்கு நான் எந்த ஒரு பேச்சையும் பேச மாட்டேன், அந்த இடத்திலே உங்களுக்கான கண்ணியத்தை கொடுப்பேன் என்கின்ற அர்த்தத்தில் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் தான் அவரை விட என்னிடத்தில் கண்ணியம் மிக்கவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மருமகனை எப்படி தட்டி கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு இல்லற வாழ்க்கை, 2 பேருக்கும் அப்படி ஒரு பொருத்தம், அப்படி ஒரு காதல் இருந்த போதிலும் சில நேரங்களிலே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் மத்தியில் நடந்திருக்கின்றது. அப்படி ஒரு சமயம் சண்டை நடக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து பள்ளியில் மண் தரையில் படுத்திருக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மகளை காண்பதற்காக வருகின்றார்கள். எங்கேம்மா அலி என்று கேட்கும் பொழுது, என்னிடத்திலே சண்டை போட்டு கொண்டு கோச்சு கொண்டு போய்விட்டார் என்று சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருமகனை தேடி பள்ளிக்கு சென்று மண்ணிலே படுத்திருக்கக்கூடிய மருமகனை எழுப்புகின்றார்கள். யா அபா துராப், ஓ மண்ணின் தந்தையே, மண்ணில் படுத்திருக்கிறார் இல்லையா, மேலெல்லாம் மண் ஒட்டியிருக்கு இல்லையா, பெருமானார் சமாதானப்படுத்திருக்கிறதா கூப்பிடுறாங்க. யா அபா துராப், மண்ணின் தந்தையை எழுந்திரிகள் என்று எழுப்பி தம் மருமகன் மேல் இருந்த மண்ணை எல்லாம் தட்டி கொடுத்து விட்டு வீட்டுக்கு கூட்டி செல்கின்றார்கள். இங்கே நாம் பார்க்க வேண்டும், வீட்டுக்கு கூட்டி சென்று பெருமானார் நினைச்சிருந்தா பேசியிருக்கலாம், ஒன்றும் இல்லை, கல்வியை தவிர உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை, சொர்க்கத்தின் தலைவியான என் மகளை உனக்கு நான் திருமணம் முடித்து கொடுத்திருக்கின்றேன், அவளிடத்திலே நீ சண்டை போடுகிறாயா என்று பெருமானார் நினைத்திருந்தால் கேட்கலாம் இல்லையா? நம்மளுடைய எண்ணம் அப்படி இருக்கும் இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா ஃபாத்திமா, நீ சொர்க்கத்தின் தலைவியாகுவதும் நரகத்தின் தலைவியாகுவதும் அலியின் பொருத்தத்தில் தானம்மா இருக்கின்றது என்று சொன்னார்கள். என்றால் அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட ஒரு குடும்ப பாங்கை, எப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மகள் மருமகனுக்கு மத்தியில் ஏற்படுத்தினார்கள் என்பதை சிந்திக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம், நம்முடைய பிள்ளை ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு வீட்டிலேருந்து வந்துடுச்சுன்னு சொன்னால் உடனே ஓலாவுக்கு ஃபோன் பண்ணுறோம், ஓடி வந்துடுமா என்று சொல்லக்கூடிய தந்தைமார்களாக இருந்தோம் என்று சொன்னால் ஒருபொழுதும் குடும்பத்திலே பரக்கத்தும் சரி, குடும்பம் ஒற்றுமையாக இருக்க முடியாது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இப்படியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்நாளில், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நமக்கான முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்பினையாக ஒரு 10 விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 10 விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது வீரம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீரம் இன்றைக்கு நம் சமூகத்தில் வேண்டும். அப்படிப்பட்ட வீரம் 7 வயது சிறுமியாக இருக்கும் பொழுதே ஊரில் உள்ள பெரிய பெரிய தலைவர்களை பார்த்து அதிர்ந்த குரலிலே
கத்தி பேசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வாதாடினார்களே, அப்படிப்பட்ட வீர மங்கையாக நாம் நம்முடைய பெண்களும் சரி, நாம் ஆண்களும் சரி இன்றைக்கு சமுதாயத்தில் நாம் வளர வேண்டும். இரண்டாவது கல்வி. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட கல்வி இருந்தது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும், கல்வியின் கடல் அவர்கள். பெருமானார் சொன்னாங்க, அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, எல்மில் பட்டணம் நான் என்று சொன்னால் அதன் வாசல் அலி. அப்படிப்பட்ட அலிக்கே கல்வி கொடுத்தவர்கள், அலிக்கே பாடம் சொல்லிக் கொடுத்தவர்கள் தான் பெருமானாரின் திருமகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, ஒரு பெண்ணுக்கு எது அழகு? கேள்வி என்ன? ஒரு பெண்ணுக்கு எது அழகு? ஒவ்வொருத்தவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க, எதுவும் பொருத்தமாக இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேள்வி வரப்போகுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்திலும் சரி, விவாத களத்திலும் சரி, முன்வைத்த காலை பின்வைத்ததில்லை. அவர்கள் சொன்ன பதில் சரியா இருக்கும். ஆனால் இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று அவர்களுக்கே சில தடுமாற்றம் வரும் பொழுது நைஸாக எந்திரிச்சு போகிறாங்க. நைஸாக எந்திரிச்சு வீட்டுக்கு போய் அன்னை ஃபாத்திமா கிட்ட கேட்குறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு பெண்ணுக்கு எதுமா அழகு? ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், இதற்கு ஏன் இப்படி ஒரு தயக்கம்? சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி பதிலை சொல்கின்றார்கள், லா யரைனர் ரிஜால வலா யராஹுன்னர் ரிஜால். ஒரு பெண்ணுக்கு எது அழகு? ஒரு பெண் எந்த ஒரு ஆணையும் பார்க்க மாட்டாள், அதே சமயம் எந்த ஒரு ஆணும் தன்னை பார்க்கும்படி நடந்து கொள்ள மாட்டாள். இதுதான் பெண்ணுக்கான அழகு என்று சொல்லுங்கள் என்று பதில் சொல்லி கொடுத்து அனுப்புகின்றார்கள். பதிலை வாங்கிட்டு வந்துட்டாங்க. கேள்வி அப்படியே போய்கிட்டு இருக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாயகமே நான் சொல்கிறேன் என்று பதிலை சொல்லும் பொழுது, வஹியுடைய உள்ளம் அல்லவா அது, வஹியுடைய கண் அல்லவா அது, பெருமானாருக்கு கண்டுபிடித்து விட்டார்கள். அலியே, இது உங்களுடைய பதிலை போன்று தெரியவில்லையே, அலியே இது உங்களுடைய பதிலை போன்று தெரியவில்லையே, இது என் மகள் ஃபாத்திமாவுடைய பதிலாக இருக்கின்றது என்று சொல்ல அலி ரலியல்லாஹு தலையை சொரிந்தாங்களாம். ஆமாம் நாயகமே, இது ஃபாத்திமா ரலியல்லாஹு பதில் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கே பாடம் புகட்டியவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மூன்றாவதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உம்மத்துக்கு தரக்கூடிய படிப்பினை, கணவனின் கடமை. கணவனுக்கு எப்படி கடமை செய்வது, கணவனிடத்திலே எப்படி பரிவோடும் அன்போடும் பணிவோடும் நடந்து அவர்களுடைய உரிமைகளை சரிவர செய்வது என்பதை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உம்மத்துக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, எல்லா நேரத்திலும் கணவனுக்காக வேண்டி பணிவிடை செய்து கணவனுடைய பொருத்தத்தையே தம் பொருத்தமாக கொண்டு வாழ்ந்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஐந்தாவது, இந்த உம்மத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான படிப்பினை, பிள்ளை வளர்ப்பு. பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நாம் இப்பொழுது வரலாறிலே பார்த்தோம். ஹலால் ஹராம் என்ன, மார்க்கத்துடைய கல்வி ஞானம் என்ன, எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். ஆனால் இன்றைய சமூகம் நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்றைய மாடர்ன் வேர்ல்டில் நம்ம பிள்ளைகளை எதுக்கோ நம்ம பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி நம்மளே அதை ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறோம். என் புள்ள டச்சு ஃபோனை எடுத்து அதுவே ஆப்ரேட் பண்ணுது, வயசு 2, இதை ஒரு பெருமையாக சொல்கிறேன். ஏதோ குரானை எடுத்து 2 ஆயத்தை ஓதியதை போன்றோ 4 ஜிக்ரை செய்ததை போன்றோ ஒரு ஃபோனை எடுத்து நோண்டினா நம்ம பாராட்டுறோம். ஹராமான பாட்டுக்கு நடனம் ஆடினால் அதை குடும்பத்தோடு உட்கார்ந்து நாம் ரசித்து கொண்டிருக்கின்றோம். நாம் சிந்திக்க வேண்டும், சின்ன பிள்ளை தானே என்று. சின்ன பிள்ளையில் நாம் எதை விதைக்கின்றோமோ அதுதான் மரமாக நாளைக்கு நம்முடைய பிள்ளைங்க அதை பாடமாக எடுத்துக்கொண்டு தம்முடைய வாழ்க்கையில் நடத்துவாங்க. அப்போது சிறு பிள்ளையிலிருந்தே நாம் பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய நெறிமுறைகளை, இஸ்லாமிய சுன்னத்துகளை, வழிமுறைகளை, ஒழுக்கங்களை நாம் பேணி வர அவர்களுக்கு எல்லா விதமான போதனைகளை தர வேண்டும் என்பது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு தரக்கூடிய பாடம். ஐந்தாவதாக சதகா. அல்லாஹு அக்பர். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாதிரி தர்மம் செய்ய முடியாது. தமக்கே இல்லை என்று சொன்னாலும் ஏழை எளியவர்களுக்காக கொடுப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், தம்முடைய திருமண ஆடையை யோசித்து பாருங்கள். முதல்ல வாழ்நாளில் நம்ம திருமணத்திற்கு பொழுது ஒரு ஆடை போடுவோம். அந்த ஆடையை ஒரு மிஸ்கின், ஒரு ஏழை ஆடை இல்லை என்று கேட்கும் பொழுது அந்த ஆடையை கொடுத்தார்கள் என்று வரலாறு வருகின்றது. அதற்கு பகரமாக அல்லாஹு தாலா சொர்க்கத்திலிருந்து ஆடையை கொடுத்தான் என்று நாம் ஹதீஸ் கிதாபிலே பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு தான தர்மம். இன்றைக்கி நம்ம அப்படி செய்வோமா?
நமக்கு இருந்து நமக்கு போக மீதம் இருந்தாலும் நமக்கு கொடுப்பதற்கு மனமில்லை. ஆனால் தன்னுடைய திருமண ஆடையே சதக்காவாக கொடுக்கக்கூடிய மனம் படைத்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்தது ஆறாவதாக விருந்தோம்பல். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று விருந்து உபசரிப்பதற்கு யாராலையும் முடியாது. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே கேட்கின்றார்கள், ஒரு விருந்தாளி வந்திருக்காரு, இவருக்கு யார் விருந்து வைக்கணும் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு கை காட்டி சொல்லிடுறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் மனைவி சொல்கிறாங்க, வீட்டில் ஒன்றும் இல்லை, என்ன கொடுக்குறது. இப்போ பெருமானார் அனுப்பி வைத்து விட்டார்கள், இவருக்கு ஏதாவது தரணுமே. அவருக்கு உடனே சிந்தனை வருது, எங்கே போனால் கிடைக்கும். அன்னை ஃபாத்திமாவுடைய இல்லத்தை தேடி விரைந்து செல்கின்றார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, ஒன்றுமே இல்லை வீட்டில். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவும் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, வீட்டில் ஒன்றுமே இல்லை. சொன்ன வார்த்தை என்ன செய்தார்கள்? 2 மகன்களுக்கும் போர்த்தி கொள்ள இருந்த ஒரே ஒரு போர்வையை, 2 மகன்களுக்கும் போர்த்தி கொள்ள இருந்த ஒரே ஒரு போர்வையை உருவி அதை சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு கையிலே கொடுத்து, இதை கொண்டு போய் அடகு வைத்து விட்டு கோதுமை வாங்கி வாருங்கள், நான் மாவிழுத்து ரொட்டி சுட்டு தருகிறேன் என்று சொன்னார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அந்த போர்வையை வாங்கி கொண்டு ஒரு யூதன், ஷம்ஊன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதன் இடத்தில் சென்று அடகு வைக்கின்றார்கள். அந்த யூதன் கேட்குறான், இது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீட்டுடைய போர்வை தானே என்று திக்கென்று சல்மான் ஃபாரிசி கேட்கின்றார்கள். உனக்கு எப்படி தெரியும்? நான் தௌராத்திலே முந்தைய வேதத்திலே தௌராத்திலே நான் படித்திருக்கின்றேன். பெருமானாருடைய குடும்பம், நபியுடைய குடும்பம்தான் ஒரு விருந்தாளிக்கு விருந்து உபசரிப்பதற்காக வேண்டி போர்வையை கொடுப்பார்கள், போர்வையை அடகு வைப்பார்கள் என்று எனக்கு பாக்கியமாக கருதுகிறேன். இந்த போர்வையும் அவரிடத்தில் கொடுத்து விடுங்கள், இந்த கோதுமையும் அன்பளிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். போர்வையை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு மாவையும் கொடுக்கின்றார்கள். விருந்தாளிக்கு சரிவர உபசரித்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய ரொட்டிகளை கட்டி சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு கையில் கொடுக்குறாங்க. கேட்குறாங்க, உங்கள் வீட்டிலேயே 2 நாளாக சாப்பிடலையே, பிள்ளைகளெல்லாம் பட்டினியாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு கொடுக்கலாமே, இது சதக்காவல்லவா? சதக்காவுடைய பொருளை ரசூலுடைய குடும்பம் நாங்கள் சாப்பிடக்கூடாதே என்று சொல்லி அந்த மீதமுள்ள ரொட்டியையும் கொடுத்து விடுகின்றார்கள். இப்படி விருந்தாளியை உபசரிப்பதில் இப்படி ஒரு சிறப்பை, இப்படி ஒரு முன்மாதிரியை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு இருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அடுத்தபடியாக அவர்களிடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் இறை பொருத்தம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமது வாழ்க்கையில் எதை நமக்கு நசீபாக்கிறானோ அதை போதுமாக்கி கொண்டு அல்லாஹுடைய விதியை, அல்லாஹுடைய கலாவை நாம் ஏற்றுக்கொள்வது, அதை பொருந்தி கொள்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? இந்த அகில உலகத்தின் ரஹ்மத், எல்லா நபிமார்களுடைய தலைவர். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கை தூக்கி என்ன கேட்டாலும் அது கபூலாகும் என்று சொன்னால், தமது மகளாரை மிகப்பெரிய ஒரு மாளிகையில், கோட்டையில் எல்லா செல்வ வளமும் கொண்டவர்களாக பெருமானாரை ஆக்க முடியும். ஆனால் அல்லாஹுடைய பொருத்தம், அல்லாஹுடைய விதி, அல்லாஹுடைய ஆசை எதுவோ அதை ஏற்று நடந்தார்கள். இருந்த போதிலும் வீட்டு வேலை செஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப மெலிஞ்சிடுறாங்க. கணவன் அலி பார்த்து விட்டு சொல்கின்றார், ஹுனைன் போர் முடியும், ஹுனைன் போரிலே ஏராளமான கனிமத் பொருள் வந்திருக்கு என்று தன்னுடைய மனைவியை அழைத்து சொல்கின்றார்கள். அம்மா, இவ்வளவு சிரமப்படுகின்றாயே, ஹுனைன் போரிலே ஏராளமான கனிமத்து வந்திருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கின்றார்கள், உனக்காக வேண்டிய ஒரு பணிப்பெண்ணையும் நம் வீட்டிற்கு சில பொருட்களையும் வாங்கி வா என்று அனுப்பி வைக்கின்றார்கள். பெருமானாரிடத்தில் போய் பெருமானாரிடத்தில் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என் தந்தையே, இந்த சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் மலக்குமார்களுடைய உணவு. ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பெருமானாரிடத்திலே பணிப்பெண் கேட்டு போகும் பொழுது சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்ன்ற திக்ரை சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம முழு உம்மத்து காலமாக தஸ்பீஹ் ஃபாத்திமா என்று சொல்லி செஞ்சிட்ருக்கிறோம். அப்போ இந்த வாட்டி சொல்கிறாங்க, இதெல்லாம் மலக்குமார்களுடைய உணவு, எங்களுக்கு ஏதாவது வேண்டும், நாங்கள் உணவு உண்பதற்கும் நாங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கும் ஏதாவது வேண்டும் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி அழுதார்கள். உஹது போரில் தமது பல் ஷஹீதாக்கப்பட்டது
அப்பொழுது கூட இப்படி ஒரு அழுகை அழுகவில்லை. பெருமானார் இந்த நேரத்தில் அழுதுவிட்டு சொன்னார்கள், அம்மா ஃபாத்திமா, உனக்கும் உலகாசை வந்து விட்டதா? சுபஹான் அல்லாஹ். மகளாரை பார்த்து கேட்கின்றார்கள், உனக்கும் உலகாசை வந்து விட்டதா என்று கேட்டுவிட்டு சொல்கின்றார்கள், என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள், என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள், ஆனால் உன் வீட்டில் அல்லாஹ் வர வேண்டுமா, உனது இல்லத்தில் அல்லாஹ் வர வேண்டுமா, அதற்கான மந்திர சொற்கள் இருக்கின்றன, அதை வாங்கி கொண்டு செல்கின்றாயா, இல்லை இந்த கனிமத்திலிருந்து எடுத்து சொல்கின்றாயா என்று சொன்ன பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு வேணாம் வேணாம், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ் வேண்டும், அந்த மந்திர சொற்களை சொல்லித்தாருங்கள் என்று சொன்னார்கள். அப்படியாக இந்த உம்மத்துக்கு கிடைத்த பொக்கிஷமான வார்த்தை தான் இது. பெருமானார் சொல்லி தந்தார்கள், ஒவ்வொரு முறையும் துஆ கேட்பதற்கு முன்னதாக யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆஹிரல் ஆஹிரீன், யாதல் குவத்தில் மத்தீன், யா ராஹிபல் மசாக்கீன், யா அர்ஹமுர் ராஹிமீன் என்கின்ற இந்த சொற்களை கேட்டு, இந்த சொற்களை துவங்கி நாம் துஆவை கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ் நம் இல்லத்தில் இருப்பான் என்று பெருமானார் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். மூமின்களே, அவ்வளவு சிரமத்திலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை, அல்லாஹை வாங்கிவிட்டு மீண்டும் வந்து அந்த குடும்பத்திலே அவ்வளவு கஷ்டத்தை மேற்கொண்டார்கள். எவ்வளவு சிரமம்! அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக கணவனுக்கான பொருத்தம். கணவனுடைய பொருத்தத்தையே தமது பொருத்தமாக, கணவனுடைய விருப்பத்தையே தனது விருப்பமாக வாழ்ந்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. வாழ்நாளில் ஒன்றுமே கேட்கல. ஒரே ஒரு தடவை கணவனை பார்த்து கேட்குறாங்க, எனக்கு ஒரு மாதுளை பழம் சாப்பிட வேண்டும் என்ற ஆசையாக இருக்குது. எதுவுமே கேட்காத மனைவி மாதுளை பழத்தை கேட்குறாங்க என்று சொல்லி சந்தைக்கு போய் ஒரு மாதுளம்பழம் வாங்கிட்டு வராங்க. ஒன்று தான் வாங்க முடியுது. வழியிலே ஒரு கிழவர் பசிக்குது என்று கேட்கின்றார்கள். மனைவி முதல்ல கேட்டதை வாங்கி கொண்டு வந்த கணவர் அந்த மாதுளை பழத்தை பிரித்து அந்த வயதான கிழவருக்கு ஊட்டி விட்டு வீட்டுக்கு வருகின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள் நடந்ததை. ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாம் இன்றைக்கி என்ன சொல்லியிருப்போம்? இன்றைக்கி நம் சமூகத்து பெண்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? ஏயா உனக்கெல்லாம் ஏதாவது அறிவு இருக்குதா? ஊரில் யாரோ பசி பட்னியாக கிடப்பான், கேட்போமா கேட்க மாட்டோமா? அதற்காக நான் இப்படி கபிரிஸ்தானுக்கு போகணுமா என்று நாம் கேட்போமா இல்லையா? ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, ரபிஹல்லாஹு திஜாரத்தக்க, அல்லாஹ் உங்கள் வியாபாரத்தில் பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் உங்கள் வியாபாரத்தில் பரக்கத் செய்வானாக என்று சொன்னதுதான் தாமதம். வாசலிலே சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். கூடை நிறைய 9 மாதுளை கனிகளை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் அன்பளிப்பாக கொடுப்பதற்கு. 9 தான் இருக்குது, இங்கே ஏதோ நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, சல்மானே, அல்லாஹு தாலா 1க்கு 10 தானே தருவான், 9 தான் இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது சொன்னாங்க, அல்லாஹ் 10 தான் கொடுத்தா, இந்த பரக்கத்திலிருந்து ஒன்றை பெற வேண்டுமே என்று சொல்லி நான் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன் என்று சொல்லி அதை கொடுத்தார்கள். மூமின்களே, இப்படி ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு மத்தியிலே இருந்தது. இறுதியாக அல்லாஹுடைய பொருத்தம், கணவனுடைய பொருத்தம், அதையும் தாண்டி தியாகம். இந்த உம்மத் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூற வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட தியாகம்! அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா பெருமானாருடைய 2 பேரை பிள்ளைகளும் அழகாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசித்து சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி அழுகின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்கின்றார்கள், நாயகமே, நன்றாகத்தானே சிரித்து கொண்டிருந்தீர்கள் என்று சொல்லும் பொழுது சொன்னார்கள், இப்பொழுதுதான் ஜிப்ரீல் வந்து சொன்னார், உங்களது 2 மகன்களுக்கும் இயற்கை மரணம் அல்ல, ஒருவர் விஷம் கொடுத்து மரணிக்கப்படுவார், ஷஹீதாக்கப்படுவார், மற்றொருவர் தலை கொய்து ஷஹீதாக்கப்படுவார் என்று சொன்ன பொழுது அதை கேட்ட தாயின் மனம், தாயினுடைய உள்ளம் எப்படி கொதித்து போயிருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானத்தில் கேட்டாங்க, பாப்பா, உங்களுக்கு தான் பிரத்யேகமான துவா இருக்குதே, அதை உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் கேட்கக்கூடாதா என்று சொல்லும் பொழுது பெருமானார் சொன்னார்கள், அதை நான் என் உம்மத்துக்காக வைத்து விட்டேனே, என்னால் தர முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பதில் சொன்னார்கள் தமது மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்பிரு, நான் பொறுத்து கொள்கிறேன். நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா ஷஹீதுடைய தாய் என்று என்னை அழைப்பானே, அது எனக்கு போதும் என்று
தனது இரு மகன்களுடைய மரணத்தை அவர்களுடைய சிறு வயதிலேயே எப்படி இருக்கும் என்பதை செய்தியை கேட்டு தெரிந்து தனது உள்ளத்தையும் தனது மனதையும் கல்லாக்கி கொண்டு இந்த உம்மத்துக்காக அவர்களை தியாகம் செய்தார்கள். அப்படிப்பட்ட அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்துடைய மாதம் இந்த ரமதானுடைய மாதம். இந்த மாதத்திலே அவர்களை நாம் நிச்சயம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. அன்பிற்குரியவர்களே, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் அதிகம் படிக்க வேண்டும். அவர்கள் மீது அதிகமான முஹப்பத்தை வைக்க வேண்டும். நிறைவாக அவர்களுடைய மறைவு, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி காலகட்டம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான நோயிலே இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு கடைசி 3 நாட்கள் இருக்கும் பொழுது தந்தையை சந்திக்க செல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு வழமை இருக்கும். எப்பொழுது வெளியூருக்கு சென்று வந்தாலும் முதலில் பள்ளிக்கு சென்று விட்டு அதற்கு பிறகு எந்த மனைவியும் பார்க்க மாட்டாங்க, தன்னுடைய மகளை தான் முதலில் சந்திப்பார்கள். ஆனால் இந்த முறை நாயகம் வீட்டிற்கு வரவில்லை. காரணம், உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மகளார் வருகின்றார்கள். வரும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு எந்திரிக்கிறாங்க. ஏன் சொன்னால், எப்பொழுது தமது வீட்டுக்கு அருமை மகள் வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருத்து தம் மகளை வரவேற்பார்கள். அப்படி இந்த சூழ்நிலையிலும் எழுந்திருக்க முயற்சி செய்கின்றார்கள். பெருமானார முடியலை. அழுது கொண்டே மகளை அருகில் அழைத்து சொன்னார்கள், லா கர்ப பாத யோமி ஹாதா, இந்த நாளுக்கு பிறகு எந்த கஷ்டமும் இருக்காது, உங்கள் வாப்பா இந்த உலகத்தை விட்டு போக போகிற என்று சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என்னை முதலில் வந்து நீதானம்மா சந்திப்பாய், என்னை முதலில் வந்து நீதானம்மா சந்திப்பாய் என்று சொல்லிவிட்டு பெருமானுடைய மறைவுக்கு பிறகு 6 மாதங்கள், ஒரு ரிவாயத்தில் 8 மாதம் வருது, 6 மாதங்களுக்கு பிறகு கடுமையான காய்ச்சலிலே கணவனுடைய துணியை துவைத்து கொண்டிருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க, கடுமையான காய்ச்சல், ஏனம்மா இப்படி துணியை துவைத்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே உனது கணவனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிவிட்டாய் என்று கேட்டால் நான் என்ன செய்வது, அதற்காகத்தான் இதை செய்கின்றேன் என்று சொன்னார்கள். அவர்களை அங்கிருந்து தூக்கி கொண்டு வந்து அவர்களை படுக்க வைக்கின்றார்கள். மூமின்களே, இறுதி தருணம், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், தம் கணவனை பார்த்து சொல்கின்றார்கள், என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு பொருத்தமுள்ள மனைவியாக நான் இருந்தேனா? முதலில் திருமணம் முடித்து கொடுக்கும் பொழுதே என் தந்தை சொன்னார்கள், அலி மிகவும் ஏழையம்மா, அலி மிகவும் ஏழை, அவரிடத்திலே அது வேண்டும் இது வேண்டும் என்று நீ கேட்டு விடாதே. அவர் ஒரு வேளை வாங்க முடியாமல், உனக்கு வாங்கி தர முடியாமல் அவர் வெட்கப்படுவதை பார்க்கும் பொழுது உன் தந்தை துக்கப்படுவேன் என்று சொன்னார்கள். நான் உங்களிடத்தில் சில பொருளை வாங்கி கேட்டு விட்டேன், உங்கள் மனதை நான் புண்படுத்தி விட்டேன், என்னை மன்னித்து விட்டீர்களா என்று கேட்கும் பொழுது அழுது கொண்டே செய்துனா அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், நீ என்னை மன்னித்து விடம்மா, என்னிடத்தில் நீ கேட்டது ஒரே ஒரு முறை ஒரு மாதுளை பழம், அதை கூட நான் உனக்கு வாங்கி தரவில்லை என்று சொன்னார்கள். இப்படி சொல்லிவிட்டு மனைவி கேட்டார்கள், என்னை நீங்கள் பொருந்தி கொண்டீர்களா என்று கேட்கும் பொழுது, ரதீதுக யா ஃபாத்திமா, உன்னை நான் பொருந்தி கொண்டேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அந்த மாத்திரம்தான் அவர்களுடைய ரூஹு பிரிந்தது. அன்பிற்குரியவர்களே, கடைசி தருணம் வரை கணவனுடைய பொருத்தத்தை, கணவனுடைய விருப்பத்தையே தமது விருப்பமாக கொண்டு வாழ்ந்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய தஃபனிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இரவிலே யாருக்கும் தெரியாமல் அடக்கம் செய்கின்றார்கள். 10ஆவதாக நாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே படிப்பினையாக கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ஹயா, ஒழுக்கம், வெட்கம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மிகப்பெரிய வாழ்நாள் கவலையாக இருந்தது, அந்த காலத்தில் மரணித்தவர்களை சின்ன ஒரு பாடையில் 2 பக்கமும் கொம்பு வைத்து அதில் போட்டு கூட்டு போவாங்க. அப்படி எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடலுடைய அங்கத்துடைய அந்த ஷேப்பு தெரியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மிகப்பெரிய கவலை, நான் மரணித்ததற்கு பிறகு நான் ஒல்லியானவளா, நான் குண்டானவளா, நான் உயரமானவளா என்று இந்த உலகம் என்னை பார்க்கக்கூடாது என்ற கவலை இருந்தது.
இறுதியாக அவர்களுக்கு அவருடைய அடிமை பெண் அவருடைய பணிப்பெண்ணின் மூலமாக ஒரு அருமையான ஆலோசனை செய்யப்பட்டது. என்ன என்று சொன்னால், அந்த அந்த பாடைக்கு மேலாக ஒரு மூடி போடுறது. இன்னைக்கு நம்ம சந்தூக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, முதலிலே திறந்த வெளி இல்லாமல் மூடி போட்டு கொண்டு போனது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தான். இரவிலே அவர்களை அடக்கம் செய்யும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அழுத அழுகை சொல்லி முடிக்க முடியாது. அப்படி ஒரு அழுகை அழுதார்கள். கணவன் மனைவி என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இவர்களுடைய வாழ்க்கை நமக்கு உதாரணம். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட பெருமானாரின் புதல்வி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் நமது பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு அது போன்ற தியாக வரலாறுகளை, அவர்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கையை இந்த உம்மத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கடமை ஒவ்வொரு தாய்மார்களுக்கும், ஏன் தந்தையர்களுக்கும் இருக்கின்றது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் நாம் அதிகம் நேசித்து அவர்களுடைய சுன்னத்துகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றி அதை வாழ்வில் படிப்பினையாக ஆக்கி அதை அதிகம் பின்பற்றி பெருமானாருடைய துவா பரக்கத்தினால் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக என்று துவா செய்து நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.